ராகவ் அபி பேர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. நீ நான் காதல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முரளி ஹாஸ்பிட்டலில் உளறிட்டு இருக்காங்க. நான் அஞ்சலியை எதுக்காக நான் கல்யாணம் பண்ணனா, அஞ்சலியை எதுக்காக கல்யாணம் பண்ணனா, எனக்கு அஞ்சலியை ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் நான் கல்யாணமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அஞ்சலியும் ராகவும் வந்துடுறாங்க. அஞ்சலி முரளி சொன்னதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ராகவ் அபி பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இந்த அபி எதுக்காக இங்க இருக்கணும், என்னாச்சுன்னு தெரியலையே, இவளா வேணும்னே பண்ணாலா இல்ல என்ன நடந்ததுன்னே தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. முரளிக்கு நினைவெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சலியை கூப்பிட்டுட்டு, என்ன அஞ்சலி இந்த சைடு, எனக்கே சரியானதுக்கு அப்புறம் நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்ல, எதுக்காக நீ இங்க வந்த, கஷ்டப்பட்டு வந்திருக்க பாத்தியா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் உங்களை பார்க்கறதுக்காக தாங்க வந்தேன், வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ராகவ் அபி கிட்ட ரொம்பவே முறைச்சி பேசிட்டு இருக்காங்க. இது முரளி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு மனசுக்குள்ளேயே, என்ன அபி எல்லாமே பிளான் பண்ணி பண்ணல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அபியும் ராகவும் ரூம்ல நின்று பேசிட்டு இருக்கும் போது ராகவ் அபி நீ எவ்வளவு துரோகம் பண்ணிருக்க தெரியுமா, நீ விக்னேஷ்க்கு எனக்கு இந்த கல்யாணமே இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சதுக்கு அப்புறம் தான் முரளி கிட்ட போய் அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட நீ அப்படி நடந்திருக்க, நான் என்னங்க பண்ணேன், நான் அப்படி ஒரு லெட்டர் எழுதியே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ராகவ் போயிட்டு பீரோக்குள்ள இருக்க அந்த லெட்டரை எடுத்து காமிக்கணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த லெட்டர் கிடைக்கவே கிடைக்காது. ராகவ் என்ன அபி இந்த ஆதாரத்தை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டியா அப்படின்றாங்க. அபி நின்று யோசிச்சிட்டே இருக்காங்க. இதனால ராகவ் என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.